வணக்க மக்களே. காராமணியும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். காராமணினா ஒன்றும் கிடையாது மக்களே. தமிழில் நீங்கள் தட்டைப்பயிறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்டைப்பயிறு, தட்டாம்பயிறு, பெரும்பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் காராமணி. காராமணி அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. காராமணியில் பார்த்தீங்கன்னா நார் சத்து, தாவர அடிப்படையிலான புரதங்கள், விட்டமின்கள், இரும்பு சத்து, செலினியம், துத்தநாகம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் தாமிரம் போன்ற பலவிதமான சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்துது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்க தட்டாம்பயிறு சொல்லக்கூடிய இந்த காராமணி எடுத்துக்கோங்க. காராமணியில் இருக்கக்கூடிய அதிக நார்சத்து மற்றும் தாவர அடிப்படையிலான புரதங்கள் பசி ஹார்மோன்களை உங்களுக்கு குறைச்சி எடை இழப்பை ஊக்குவிக்குது. மேலும் கரையக்கூடிய நார்சத்துக்கள் நன்மை செய்யக்கூடிய குடல் பாக்டீரியாவை ஊக்குவிச்சு செரிமானத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. செரிமானத்தை மேம்படுத்துறதால நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம். ஸோ அதிகமாக நீங்க சாப்பிட்றதை தவிர்ப்பீங்க. அதனால உங்களுடைய உடல் எடையை கரெக்டான முறையில் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உடல் எடை குறைக்கணும்னா கூட உங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் காராமணியை எடுத்துக்கலாம். காராமணியை நீங்கள் உட்கொள்வது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புடைய அளவை அதிகரித்து LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புடைய அளவை மொத்த கொழுப்புடைய அளவில் குறைச்சிரும். ஸோ இந்த LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைஞ்சி HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகரிக்கப்படுவதால் இதய ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரத்த ஓட்டம் தடைபடாமல் இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ அந்த ஹார்ட் அட்டாக், இதயம் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் உங்களுக்கு வராமல் தடுக்கவும் குணப்படுத்தவும் காராமணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோய்க்கு நல்லதுங்க மக்களே இந்த காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய குறைந்த கிளைசமிக் குறியீடு காரணமாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறது இந்த காராமணி உங்களுக்கு தடுக்குது. எனவே நீங்க இதை உங்களுடைய உணவில் சேர்த்துக் கொள்வது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும். ஸோ உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு காராமணி உதவிகரமாக இருக்கும். காராமணி ஒரு சிறந்த ஆக்சிஜனேட்டரிங்க மக்களே. காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் A மற்றும் விட்டமின் C மற்றும் பாலிஃபினால்கள் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது எல்லாமே செல் சேதம் மற்றும் இருதய நோய்கள், அப்புறம் நீரிழிவு மற்றும் புற்றுநோய்கள் கூட இந்த மாதிரி நாள்பட்ட பலவிதமான நோய்களுடைய அபாயத்தை உங்களுக்கு குறைக்குது. நீங்க எப்பவுமே இளமையோடு இருக்கணும், உங்களுடைய உடலை இளமையோடு நீங்க வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த காராமணி எடுத்துக்கோங்க. பெரும்பயிரில் அதாவது இந்த காராமணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கோலோஜனுடைய தொகுப்பை ஊக்குவிச்சு தோல் பழுது பார்ப்பை மேம்படுத்துது. மேலும் வயது மூப்பு தொடர்பாக உங்களுடைய உடலமைப்பு ரொம்ப மோசமாயிட்டு போறதை குறைக்கும். சருமத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பும், சரும பரபரப்பை உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது எப்படி அப்படின்னா நீங்க வெளியில உங்களுடைய வயசை யாருன்னு சொன்னீங்கன்னா கூட நம்பவே மாட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு எங்கா இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் சுருக்கம் இல்லாமல், தோள்கள் சுருக்கம் இல்லாமல் உடல் அமைப்பிலும் சுறுசுறுப்பு ஏற்படுத்துறதுக்கு காராமணி நீங்க எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க காராமணியை எடுத்துக்கலாம் மக்களே. காராமணியோடைய அரை கப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு தேவையான பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் ஏவை 13% தருது. ஸோ அந்த விட்டமின் ஏ உங்களுடைய கருவிலியை பாதுகாப்பதன் மூலம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. விட்டமின் ஏ கண்களுக்கு பாத்தீங்கன்னா விழித்திரையினுடைய செயல்பாட்டை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மங்கலான கண் பார்வை சரி செய்வதற்கும் கண் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் குணப்படுத்தவும் நீங்க காராமணி எடுத்துக்கோங்க. முடி ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் நீங்க காராமணியை எடுத்துக்கும் போது. பெரும் பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காராமணி உங்களுடைய முடி வளர்ச்சியை அதிகரித்து முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய உகந்த ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் கொண்டிருக்கு. அடிக்கடி முடி உதிர்தல் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் இந்த காராமணி பயிரை அதிக அளவில் உட்கொள்வது முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முக்கியமாக உங்களுடைய முடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே குணமடையும், வராமல் தடுக்கப்படும் காராமணி நீங்க எடுத்துக்கும் போது. எலும்புகளை பலப்படுத்துது, உங்களுடைய போனை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்குது காராமணிங்க மக்களே. தட்டாம்பயிறு ஒரு அரை கப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அந்த அரை கப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான சராசரி நபருக்கு எவ்வளவு தினசரி கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கால்சியம் அளவு 8% அந்த தட்டாம்பயிரோடைய ஒரு அரை கப்பில் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுடைய எலும்பு வலிமைக்கு இந்த கால்சியம் தான் தேவை. அப்போ 8% தட்டாம்பயிரோடய இந்த கால்சியத்தை தந்துடுது நமக்கு. ஸோ அந்த கால்சியம் ஊட்டச்சத்து கிடைச்சி எலும்பு வலிமைக்கு நம்ம ஆரோக்கியம் தருவதற்கு கண்டிப்பாக நம்ம காராமணி எடுத்துக்கலாம். நிறைய மருத்துவ நன்மைகள் இவ்வளவு காராமணி. ஸோ என்னதான் காராமணி இவ்வளவு நன்மைகளை மருத்துவ நன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில தீமைகளும் காராமணியில் இருக்கத்தான் செய்யுது. ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு நன்மை தீமை இருக்கதான் செய்யும். ஸோ அந்த வகையில் காராமணியிலும் ஒரு சில தீமைகள் இருக்கு. காராமணி பயிரில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வயிற்றை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வகையான நார்சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ரஃபினோஸ் நார்சத்து இருக்கிறதால சிலருக்கு வயிற்றுல வலி, வாயு மற்றும் வீக்கம் போன்ற செரிமான கோளாறுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காராமணி சாப்பிடும்போது அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும்.
இருப்பினும் சமைப்பதற்கு முன்னாடி ஊற வைக்கிறதன் மூலம் இந்த ரஃபினோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உள்ளடக்கத்தை குறைச்சி சீரான செரிமானத்தை உங்களுக்கு இந்த காராமணி ஊக்குவிக்கலாம். மேலும் முக்கிய ஊட்டச்சத்துக்களான உடலால் உறிஞ்சப்படுவதை பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய பைட்டிக் அமிலங்கள் போன்றவை ஆன்டி நியூட்ரியன்களும் இந்த காராமணியில் இருக்கிறதால முக்கிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் உங்களுடைய உடலில் உறிஞ்சப்படுவதை காராமணி ஏதாவது ஒரு விதத்தில் தடுக்க தான் செய்யும். எனவே நீங்கள் இதை ஊற வைத்து சமைக்கிறது, ஊற வைத்து சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஊற வச்சு சமைச்சு சாப்பிடும்போது அதோடைய இந்த டாக்ஸின் அழுக்கு கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டுரும். அதோடைய நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த காராமணி பைட்டிக் அமில அளவை கணிசமாக குறைக்கிறது மற்றும் சிறந்த ஊட்டச்சத்து உறிஞ்சலை உங்களுக்கு மேம்படுத்தும். அதனால நீங்கள் இந்த தீமை கணக்கில் வச்சுக்கிட்டு காராமணியை நீங்கள் அளவோட சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.